ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர் வரனால ஸ்பெஷல் வீடியோ தான். கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாம் செய்ய போகிற கேக் பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் தான். ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 7 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். மைதா இது எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கேக் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஆனால் கவனமாக செய்யணும். அதேமாதிரி ப்ராசஸும் கரெக்டாக இருக்கணும். நம்ம இது 1 பை 1 கரெக்டாக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கேரமல் சிரப்பு தான். சுகர் கேரமலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ செய்ய போகிறோம். பாதி சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். நல்லா அந்த தேன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே சுடுதண்ணி ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கேன். அதனால் கொதிச்சு வந்தோடனே இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணி அந்த சிரப்பு கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துட்டு நமக்கு அந்த சிரப்பு ரெடி ஆயிரும். நல்லா இந்த தேன் கலரில் ரெடியாகி இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக கருப்பு திராட்சை தான் போடணும். மீதி நம்ம எந்த நட்ஸ் வேணுமோ நமக்கு விருப்பமானதை நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே ஒரே லெவலில் கட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுடணும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து அந்த ஜூஸையாக பார்க்கும்போது நல்லா நமக்கு தெரியும். இதுதான் மெயினான ப்ராசஸ். இது கரெக்டான வகையில் நம்ம செஞ்சிடணும். இது செஞ்சுட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே சுகரையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு தெரியும். நல்லா சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம நுணுக்கி வச்சுருக்க சுகரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். சுகர் கூட நம்ம அந்த பட்டை இலக்கெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது கொஞ்சம் திப்பியாக இருக்கனால சளிச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் கூட இந்த பட்டர் நல்லா அப்படியே ஒன்றா சேர்ந்து வரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துடலாம். முட்டை, சுகர், அதுக்கப்புறம் பட்டர் இது 3மே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பஃபியாக வரும். பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான் வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம். நல்லா அதையுமே சேர்த்துட்டு நல்லா இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கலக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மெத்தடில் இப்படி கலந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கேக்கோட பேட்டரை நல்லா அப்படி கலந்து விட்டுணும். ஒரே பக்கமாக நம்ம கலக்கணும். இப்போ மாவு எல்லாமே இது கூட சேர்த்தாச்சு. இப்போ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பக்கமாக நம்ம பண்ணோம்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும். இந்த சைடு மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா கேக் கரெக்டான ஸ்ட்ரக்சரோட நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் டின்னில் பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் நெய் தடவிக்கலாம், இல்லை ஏதாச்சும் எண்ணெய் தடவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கேக் டின்னில் பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் தான் நான் அந்த பட்டர் சீட் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர் அதை கூட சேர்த்துலாம். சேர்த்து லைட்டாக இப்படி குலுக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டான சேஃபில் நமக்கு கிடச்சிரும். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக பார்த்திங்கன்னா முந்திரி, செரி பழம், கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே அப்படி லைட்டாக அப்படி டெக்கரேஷன் பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வெந்து வந்த பின்னாடி. இப்போ இந்த கேக்கோட மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வானலில் தான் செய்ய போகிறோம். வானலில் ஏற்கனவே கல் உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 20 நிமிஷம். ஏன்னா இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்குள்ளாயே அது ஹீட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வானல் மேலே வச்சுட்டு நல்லா பெரிய மூடியாக போட்டு மூடிட்டு மேலே கல் வச்சுட்டு காற்று போகாத அளவுக்கு வச்சிடணும். கரெக்டாக இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் நல்லா வெந்த பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும். அப்போ தான் கரெக்டான சேஃபில் வரும். கேக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கேக்கை மூடி வச்சிடலாம். கேக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தடவை திறந்து நம்ம வெந்திரிச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானுமே பார்த்தேன். ஆனால் வேகலை. கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா வந்துருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நல்லா ஆறின பின்னாடி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கேக்கு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. எப்பயுமே நம்ம பொறுமையாக இருந்தோம் அதோட பலன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. எல்லாருமே ஹாப்பியாக நியூ இயர், கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்திக்கலாம். எங்களுக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.